டைரக்டர் வெற்றிமாறனோட தயாரிப்பில் சில மாசத்துக்கு முன்னாடி பேட் கேர்ள் அப்படின்ற படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஆனால் இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஒரு பெரிய சர்ச்சையாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த டீசர்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் வந்து அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லியோ, அது மட்டும் இல்லாமல் ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் படத்தோட கதையாகவுமே காமிச்சிருக்காங்க. அதனாலேயே டீசர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த டீசருக்கு எதிராக நிறைய பேர் வந்து பேசிட்டு இருந்தாங்க. கேர்ள்ஸ் வந்து தவறான வழியில் போகிறது தப்பு கிடையாது. ஸோ அதை வந்து ஆதரிக்கிற விதமாக இந்த டீசர் வந்து இருக்குது. ஸோ படமே அப்படி தான் இருக்கும் போல், அதனால இந்த படத்தை ரிலீஸ் பண்ணவே விடக்கூடாது அப்படின்னுமே நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணாலும் தப்பு கிடையாது அப்படின்னு வந்து எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து ரொம்பவே தப்பான எடுத்துக்காட்டாக வந்து இந்த சமூகத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட டீசருக்கு எதிராகவே நிறைய பேர் பேசிட்டு தான் இருந்தாங்க. அதை தொடர்ந்து வெற்றிமாறனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டருமே வந்து வர்ஷா அப்படின்ற ஒரு பொண்ணு தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லி வெற்றிமாறன் மிஸ்குன்னு சொல்லி எல்லாருமே இந்த படத்துக்கு ஆதரவாக தான் பேசிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டீசர் பார்த்தே எப்படி இந்த படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே முடிவு பண்ணுறீங்க. அதில் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக இருக்க தானே செய்யும். ஏன்னா இதே மாதிரி வந்து பசங்க இந்த மாதிரி பண்ணுற மாதிரி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. முக்கியமாக நிறைய பேர் அர்ஜுன் ரெட்டி படத்தையுமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு ஹீரோ வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னா அதை வந்து ரொம்ப மாசாக காட்டுறாங்க, அவர் ஹீரோ மெட்டீரியலாக இது பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறைய படங்களுமே வந்திருக்கு. அப்படி ஒரு பையன் வந்து நடிக்கிறப்போ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுவே ஒரு பொண்ணு அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் காமிச்சா ஏன் யாருனாலும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லியுமே நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. முக்கியமாக இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகணும், ஏன்னா இந்த படத்தை எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னுமே சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த மாதிரி வந்து படிக்கிற காலத்தில் படிக்காமல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணால் அவங்க லைஃப் இப்படி ஆகும் அப்படின்ற மாதிரி கூட ஒரு வேளை நல்ல கருத்தாக கூட கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லியுமே நிறைய பேர் வந்து நெட்டிசன்கள்லையுமே இந்த படத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தாலுமே வந்து இன்னும் சில பேர் இந்த மாதிரி ஒரு சமூகத்தை நீங்கள் எப்படி காட்டலாம், இந்த சமூகத்தை சார்ந்த ஒரு பொண்ணு வந்து நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி போர்ட்ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருந்தாங்க. முக்கியமாக இந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுமே வந்து படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் இந்த பேட் கேர்ள் படத்துக்கு எதிராக வந்து கேஸுமே வந்து போட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து இப்போ வந்து இந்த டீசரை உடனே சோஷியல் மீடியாவிலேருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு வந்து கோர்ட் சைட்லேருந்து உத்தரவுமே வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த டீசரை இன்னும் நிறைய பேர் வந்து போய் யூடியூப்ல எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. முக்கியமாக இன்னும் சில பேர் வந்து இதை விட மோசமான டீசர் எல்லாமே வந்து வந்திருக்கு, ஸோ எதுக்காக இந்த டீசர் ரிலீஸ் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னுமே நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து அப்பா டீசர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே வந்து இதை நீக்க சொல்லிட்டாங்க, கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த படத்தை வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கே விடக்கூடாது, இந்த மாதிரி ஒரு படம் வந்து வெளிவரவே கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்ப்புகள் வந்து இந்த படத்துக்கு எதிராக வந்துட்டே தான் இருக்குது. ஸோ இந்த பேட் கேர்ள் படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.